ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிழங்கா மீனை வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு நான் செட்டிநாட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்ச இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதிலேயே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் லைட்டாக சாஃப்டாக வதங்கி வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் போல் வதங்குச்சினாலே போதும். மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். கலருக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா அப்படி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழம்பு தூள் சேர்க்குறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கருகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் வதங்கினதுமே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன், வேணும்னா கீரிட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த மசாலா பேஸ்ட் தான். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. மசாலாலாம் ஆல்ரெடி அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிருக்கும், ஏன்னா நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் வதங்குச்சுனாலே போதும். இப்போ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 1 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இப்படி இருந்துச்சுன்னா தான் கொதிச்சு வரப்போ நமக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச வெள்ளைக்கிழங்கா மீன் சேர்த்துக்கலாம். நீங்கள் கிழங்கா மீன் தான் சேர்க்கணும்னு இல்லை, எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம். சங்கரா மீன், கவலை மீன், எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. சின்ன மீன்ன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிடாம ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா மீனுக்குள்ளே குழம்புலாம் ஊறி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இது சுட சுட இட்லி இல்லைன்னா தோசை ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி நீங்களும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.